வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. யூகேல வெதர் மாறினா என்ன வருதோ இல்லையோ வருத்தங்கள் வர தொடங்கிடும். இப்ப பெரும்பாலும் எல்லா இடமுமே இந்த ஹே ஃபீவர் வந்திருக்குது. அதை என்னையுமே விட்டு வைக்கல. இன்னையுமே இப்போ ஒரு 10 நாளா தாக்கி கொண்டிருக்கு. மூக்கடைப்பு, சளி, இருமல், கண்ணெறிவு எல்லாமே இருந்து இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு. இன்னுமே இது போற மாதிரி தெரியல. இருந்தாலுமே வீடியோ எப்படியாச்சும் இந்த காணொலியை மேற்கொள்ளணும் அடிப்படையில தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய குரல் டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். சில நேரத்துல கதைக்கிறதும் விளங்காம இருக்கும், மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல வளமே சொல்ற மாதிரி தான் முதல் தடவையா இந்த காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இந்த காணொலியில என்ன விடயத்தை நான் உங்களோட பகிர போறேன்னு சொன்னா, அல் ஜசீரா செய்தி தளத்துல ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை பார்க்க உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்குது. அது என்ன செய்தின்னு சொன்னா, இலங்கை வைத்தியர்களை இழந்து கொண்டு இருக்குது. ஸ்ரீலங்கா லொசஸ் டாக்டர்ஸ். அதாவது இலங்கையில இருக்கின்ற வைத்தியர்கள் டாக்டர்ஸ் இலங்கையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் அந்த செய்தி. அது கொஞ்சம் நிஜமல்ல. கடந்த 2 வருடத்துல இலங்கையில இருக்கிற டாக்டர்ஸ்ல 10 விதமானாக்கள், அதாவது கிட்டத்தட்ட 1700 டாக்டர்ஸ் இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து வேற மேற்கத்திய நாடுகள்ல போய் செட்டில் ஆயிருக்கிறோம் என்ற தகவல் தான் அது. அப்படி செட்டில் ஆன டாக்டர்ஸ்ல 2 டாக்டர்ஸ் அல் ஜசீராக்கு பேட்டி கொடுத்திருக்கிறோம், தங்களுடைய நிலைமையை வெளிப்படுத்தி. ஏன் தாங்கள் இலங்கையை விட்டு வெளியில வந்தவே, என்ன காரணத்துக்காக இலங்கையை விட்டு வெளியில வந்திருக்கிறோம், இப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்ற முழு விடயத்தையும் அதில் சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இந்த காணொலியில நான் உங்களோட பகிர போறேன். இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம். இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனல் ஊடாக ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வாரோம். அந்த அடிப்படையில முதலாவது திட்டத்தை ஏப்ரல் மாத காணொலியில நான் போட்டிருந்தேன். அதாவது முதலாவது வருமான எவ்வளவு என்ற அடிப்படையில என்ன உதவி செய்தோம்ன்றதை அந்த காணொலியில போட்டிருந்தேன். மே மாதத்துக்கான அன்பளிப்பு தொகையை நாங்க வழங்கல. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு வருமானம் மே மாதத்துல கிடைக்கல. வீடியோக்களும் ஏப்ரல்ல போடல, அந்த அளவுக்கு வியூஸுமே நல்லபடியா போகல. அதனால மே மாதத்துல வருமானம் சரியா குறைவா தான் இருந்தது. ஜூன் மாதத்துல 100 பவுன்களை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்திருக்குது. ஏன்னு சொன்னா மே மாதத்துல போட்ட அந்த ஒரு வீடியோ, அதாவது இலங்கை இரட்டை குடியுரிமை, அதாவது டியூவல் பாஸ்போர்ட் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தான். அது கிட்டத்தட்ட 65,000 பேர் பார்த்ததால ஒரு 100 பவுண்டுகள் அளவுல இந்த உதவிக்காக ஒதுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் ஜூன் மாதத்துல வந்திருக்குது. அதன் அடிப்படையில் இந்த ஜூன் மாதத்துக்கான அன்பளிப்பு பொருட்களை நாங்க வழங்கி இருக்கிறோம். அது தொடர்பான ஒரு காணொலி இருக்கு. அது ஒரே ஒரு நிமிடம் தான், அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திங்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம நல்ல முறையில யூஸ் பண்ணுவோம். இந்த திங்ஸை கொடுத்த இந்த மேடம்க்கு நான் பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த டைம்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாம லண்டன் தமிழ் மகன் அந்த யூடியூப் சேனல் செய்யற அண்ணாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்க பிள்ளைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம அவர் கொடுத்ததை எங்களுக்கு அப்படியே கொடுத்ததுனால இந்த மேடம்க்கு நான் ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நுவரெலியா மாவட்டம் வைத்திய மிஷன் பத்தனையை சேர்ந்த சிறுவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை தந்துள்ள லண்டன் தமிழ் மகன் எங்களது மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேன்மேலும் இது போன்ற பல உதவிகளை எங்களுக்கு செய்து தருமாறு இந்த தாமையிடம் கேட்கிறோம். இதான் அந்த காணொலி. இதை பார்த்திருப்பீங்க. இந்த அன்பளிப்பு பொருட்கள் எங்க வழங்கப்பட்டன்னு சொன்னா, நுவரெலியா மாவட்டத்துல இருக்கின்ற கட்டனுக்கு கிட்டவா இருக்கிற ஒரு எஸ்டேட். அந்த எஸ்டேட்டினுடைய பெயர் பெய்த்தலே. அந்த எஸ்டேட்ல இருக்கிற கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை தான் இந்த 100 பவுண்டுக்குள்ள நாங்க வழங்கினாங்க. அதாவது 38,600 ரூபாய் இலங்கை காசுக்கு. நாங்க எதிர்பார்த்தது ஓரளவுக்கு குறைந்த மாணவர்கள் அங்க இருப்பினோம்னு சொல்லி. ஆனா 114 மாணவர்கள் கடைசியா அந்த எஸ்டேட்ல இருந்ததால எல்லாருக்குமே இந்த உதவிகள் சேர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதால முடிந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்தோம். அதான் இந்த காணொலி நீங்க பார்த்தீங்க. இப்ப இன்றைய காணொலிக்குள்ள போவோம். இந்த அல் ஜசீரால வந்த செய்தி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னு சொன்னா இலங்கையில் இருக்கின்ற டாக்டர்ஸை இழந்து கொண்டிருக்குது.
அவர்கள் வந்து புலம்பெயர்ந்து மேலை நாடுகளில் போய் செட்டில் ஆகி கொண்டிருக்கணுமாம். அதாவது கிட்டத்தட்ட 1700 டாக்டர்ஸ் வந்து 2 வருஷத்துல வந்து நாட்டை விட்டு வெளியில போய் வேறு நாடுகளில் செட்டில் ஆகிருக்கணும். அதுல ஒரு டாக்டர்ஸ் வந்து யூகேல செட்டில் ஆகிருக்கிறார், இன்னொருத்தர் வந்து அயர்லாண்டில் செட்டில் ஆகிருக்கிறார். அந்த 2 பேரும் தான் அல் ஜசீராக்கு பேட்டி கொடுத்திருக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னா, முக்கியமா அவர்கள் ஏன் அந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்றதுக்கான காரணத்தை என்ன சொல்லினோம்னு சொன்னா, இந்த நாட்டுல பணவீக்கம் அதிகரிச்சிருக்குது, வாழ்க்கை செலவு அதிகமா இருக்குது, அதே நேரத்துல தங்களுக்கான சம்பளம் ஊதியம் வந்து மிக குறைவா இருக்குது. அதை விட முக்கியமா என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னா, இந்த டாக்டர்ஸுக்கான ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை அந்த நாட்டுல இல்ல. அதாவது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால அத்தாரிட்டியால தங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படல. அதே நேரத்துல அங்க வேலை செய்வதற்கான கண்டிஷன், அதாவது ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து வெளிநாடுகள்ல பெட்டரா இருக்குது, நல்லா இருக்குது. மற்றது எதிர்காலம் வந்து இலங்கையில இல்ல. எதிர்காலம் என்னவாக இருக்கும்ன்றதை தங்களால கணிக்கலாம் இருக்குது. ஆனா வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான மேலத்தைய நாடுகள்ல இது வந்து தங்களுக்கான பெட்டர் ஃபியூச்சர் வந்து இங்க இருக்கிறதாலதான் தாங்கள் நாட்டை விட்டு வெளியில வந்ததா சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு டாக்டர் யூகேல வந்து செட்டில் ஆன டாக்டர், அவருக்கு 35 வயது தான். அவருடைய பெயர் வந்து லஹிரு பிரபோடா ஹமேஜ். அவருக்கு வயது 35 வயது. அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில யூகேக்கு வந்து செட்டில் ஆயிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கையில தங்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னா 64,000 ரூபாவாம். அதாவது தான் ஒரு ஜூனியர் டாக்டரா இருக்கீங்களா, 64,000 ரூபாய் தான் அவருக்கு கிடைச்சதான். ஓவர் டைம்கள்ல செஞ்சா ஒரு கிட்டத்தட்ட 2,20,000 ரூபாய் சம்பளம் எடுக்கக்கூடியதா இருக்குமா. அதை வச்சு கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல வேணும். அதாவது தன்னுடைய வீட்டு வாடகை கட்டணும், உணவு பொருட்களை வாங்கி உணவுப் பொருட்களை வந்து வாங்க வேணும், தன்னுடைய காருக்கான டியூவை வந்து கட்ட வேணும், மற்றது வந்து தன் பேரண்ட்ஸை வந்து கவனிக்க வேணும், தனக்கான தன்னிட்ட லோன் இருக்குதா அந்த லோனை வந்து கட்ட வேணும். எல்லாத்தையும் கட்டி முடிச்சா கடைசியா ஒரு 20,000 தானா மிஞ்சுமா. அந்த 20,000த்தையும் வச்சுக்கொண்டு சில நேரத்துல பாட்டி வந்துடுமா, பாட்டி வந்தா அதுக்கு போனா அந்த 20,000 காலி ஆயிடுமா. அப்ப அதனால அந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு தன்னால அங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது. ஆனா இதே தான் யூகேக்கு இப்ப வந்தபடியா தன்னால ஒரு 3,000 பவுண்டுகளை வந்து தான் இப்ப மாசமா உழைக்கிறாராம். இப்ப வந்த குறிப்பிட்ட மாதத்திலேயே தன்னிட்ட இருந்த 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் கடனை வந்து இப்ப அவர் கட்டி முடிச்சுட்டாராம். ஆனா இதே ஸ்ரீலங்கால தான் இருந்திருந்தா இன்றைக்கும் அந்த கடன் தன்னோட இருந்திருக்குமா, அதை கட்டி முடிச்சிருக்க மாட்டாராம்னு சொல்றார். இதை விட அவர் முக்கியமா குற்றச்சாட்டா என்ன செய்யறாருன்னா, இவர் வந்து ஜூனியர் டாக்டர் அங்க வேலை செய்யல ஹட்டன்ல வந்து பின்தங்கிய கிராமத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருக்கிறாரு. அங்க வேலை செய்ய தான் வந்து சின்சியரா தானே அங்க வேலை செய்யறான். தங்களுடைய கோவிட் கால பகுதியில தங்களுடைய டியூட்டி முடிஞ்சாலுமே அதுக்கு பிறகு வந்து இந்த மெடிக்கல் கேம்புகளை மற்ற டாக்டர்ஸோட சேர்ந்து நடத்துறதாம். அந்த கோவிட் கால பகுதியில தாங்கள் ஒரு மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ணி அதனூடாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்ததாம். அதுக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த அரசாங்கம், வந்த கால பகுதியில் இருந்த கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் அதை வந்து அப்ரிசியேட் பண்றதை விடுத்து என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து பிரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்கு என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார். பார்க்க போனா அவை வந்து அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தாங்கள் ஒரு மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ணி அதனோட சேவை செஞ்சிருக்கிறோம், அதை வந்து இந்த அரசாங்கம் அப்ரிசியேட் பண்ணி பாராட்டாமல் அதை ஏதோ பிஸ்னஸுக்கு ஏதோ பயன்படுத்தியிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர் சொல்றாரு. ஸோ இப்படி தாங்கள் வந்து மன ரீதியா அதில் பாதிக்கப்பட்ட வேண்டும் சொல்றாரு. அடுத்ததா 2வது ஒரு டாக்டர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து அயர்லாண்டில் செட்டில் ஆயிருக்கிறார். அவர்கிட்ட பெயர் வந்து இரண்டா ரணசிங்க ஆராய்ச்சி. அவருக்குமே வந்து 35 வயது தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சொன்னா, இலங்கையில கோவிட் கால பகுதியில தாங்க சின்சியரா வேலை செஞ்சுதாம். அதாவது வீட்டுக்கு போகாமலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு இரவு பகல் பார்க்காம மக்களுக்கு சேவை செஞ்சது. அதுக்கப்புறமா இந்த இலங்கையில வந்து இந்த பொருளாதார நெருக்கடி வந்த காலப்பகுதியில மக்கள் வந்து எல்லா பொருட்களுக்குமே வந்து கியூல வந்து நிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதாவது முக்கியமா இந்த பெட்ரோலுக்காக கியூல நின்றவை. அந்த காலப்பகுதியில டாக்டர்ஸுக்கு வந்து ஸ்பெஷலான பெர்மிட் வந்து தர சொல்லி, அதாவது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கியூல நிற்காமல் தாங்க முன்னுரிமை தங்களுக்கு வழங்க சொல்லி தாங்கள் கேட்டதாகவும், ஆனா தங்களுக்கு அதுக்கான முன்னுரிமை தாங்க வழங்கல. அதனால தாங்களுமே வந்து அங்க கியூல நின்று தான் இவ்வளவு நேரத்தை செலவழிச்சு பெட்ரோல் அடிச்சதாம். அந்த கியூல நிக்கிற நேரத்துக்கு தாங்கள் வேற பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு போயிருமா, நோயாளிகளை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கலாமா.
ஆனா அதன் அடிப்படையில தங்களுக்கான மரியாதை டாக்டர்ஸ் என்று சொல்லியான மரியாதை அந்த நாட்டுல இல்ல, அங்க இருக்கிற ஒத்தாரிட்டியால தங்களுக்கான டாக்டர்ஸ் என்ற மரியாதை தங்களுக்கு கிடைக்கல என்ற ஆதங்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மற்றது என்ன முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லினோம்னு சொன்னா, இலங்கையில டாக்டர்ஸுக்கு இடையில ஈகோ இருக்குதாம். அதாவது ஹைராசி, நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி சில டாக்டர்ஸ் வந்து ஜூனியர் டாக்டர்ஸோட பக்கத்திலேயே இருக்க மாட்டினோமா, சில டாக்டர்ஸ் வந்து நர்ஸ் ஆக்களோட கூட இருந்து சாப்பிட மாட்டினோம். ஆனா இந்த மேற்கத்திய நாடுகள்ல வந்து அந்த மாதிரி இல்ல. இந்த ஈகோவை வந்து பார்க்கறதில்ல, எந்த ஒரு வித்தியாசங்களையும் பார்க்கறதில்ல. எல்லா டாக்டர்ஸும் வந்து சாதாரணமா விளங்குவினம், நர்ஸ் ஆக்களோட வந்து சாதாரணமா ஒன்றா இருந்து சாப்பிடுவினம். ஸோ அந்த மாதிரியான ஈகோ வந்து இங்க பார்க்கறதில்ல, எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பினோம். அதனால இங்க வேலை செய்யறதுக்கான கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது, எங்களுக்கு மன ரீதியான நிம்மதியாகவும் இங்க இருக்குன்னு சொல்லினோம். மேலும் அவர்கள் கூறுகையில தாங்கள் எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கணுமாம், ஆனா இலங்கை மாதிரி எந்த ஒரு நாடுமே வராதாம். இலங்கை மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு, பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து டாக்டர்ஸுக்கான சம்பளங்கள் வந்து நல்லபடியாக கொடுக்கப்பட்டு தங்களுக்கான மரியாதைகள் வந்து வழங்கப்படுற பட்சத்துல தாங்கள் இலங்கைக்கு மீண்டும் வந்து சேவையாற்றுறதுக்கு ரெடியா இருக்கணும் என்றதை சொல்லியிருக்கிறோம். இலங்கையை விட்டு டாக்டர்ஸ் வெளியேறி கொண்டிருக்கணும். அதனால சில தாக்கங்களை இலங்கை ஏற்கனவே எதிர்நோக்க தொடங்கியிருக்கு. இது தொடர்பில் 2 விடயங்களை வந்து இந்த செய்தியில குறிப்பிட்டிருக்கிறோம். ஒன்று, எம்பிலிப்பிட்டிய ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைய சர்ஜரிஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறோம், அதாவது பிட் போட்டிருக்கிறோம் நிறைய வாரங்களுக்கு. ஏன்னு சொன்னா அங்க இருந்த அனஸ்தீசியாலஜிஸ்ட், அதாவது மயக்க மருந்து ஏத்துற அந்த நிபுணர், அந்த டாக்டர் வந்து அங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனதால எல்லா சத்திர சிகிச்சைகளையுமே கேன்சல் பண்ணி பின்னுக்கு போட்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வு எம்பிலிப்பிட்டிய ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது. அதே மாதிரி அனுராதபுர ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த பீடியாட்ரிக் வார்டை வந்து டெம்பரரியாவே க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் அங்க இருந்த 3 டாக்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போனதால. அப்ப இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது இலங்கை டாக்டர்ஸ் வந்து வெளியேறதால ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஏற்கனவே இலங்கையில காணக்கூடியதா இருக்குது. தொடர்ச்சியா இப்படி டாக்டர்ஸ் வந்து வெளியேறுவினமா இருந்தா இலங்கையில எதிர்காலத்துல மருத்துவத்துறையில பெரிய பிரச்சனை வருமென்றதான் காணக்கூடியதா இருக்குது. இதுக்கான சரியான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் எடுத்தால் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இல்லாவிட்டா இந்த மேற்கத்திய நாடுகள்ல எப்படி டாக்டர்ஸ் காணாமல் நாங்கள்லாம் வந்து எவ்வளவு கியூவுல வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மாதக்கணக்கா வருஷக்கணக்கா காத்திருக்கிறோமோ அதே மாதிரி இலங்கையிலையும் அந்த சூழ்நிலை ஏற்படும் என்றது தான் இங்க காணக்கூடியதா இருக்கு. இந்த செய்தி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்து பட்டியல பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.